இதுவரைக்கும் டர்போ வீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே மேலே இருக்கிற அந்த ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம் தினம் புதிய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டர்போ வீல்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 4th ஜெனரேஷன் மஹிந்திரா ஸ்கார்பியோ BS6 உடைய ஆல் வேரியன்ட் இன்டீரியர் ரிவ்யூ. அண்ட் நான் இந்த ரிவ்யூ பண்ணுறது காரணம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் அக்ஷயா மேம் அண்ட் ஆசி தமிழ் ப்ரோ இவங்க ஸ்கார்பியோ ரிவ்யூ கேட்டிருந்தாங்க. ஸோ இவங்களுக்காகவும் அண்ட் இந்த வண்டியோட ஃபுல் டீடைல் ஸ்பெசிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கும் இந்த வீடியோ. அண்ட் கைஸ், ஏற்கனவே நான் மஹிந்திரா ஸ்கார்பியோ பற்றி பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோ தனித்தனியாக பண்ணியிருக்கிறேன். அண்ட் பார்ட் 1 வீடியோவில் பார்த்தீங்கன்னா மஹிந்திரா ஸ்கார்பியோ வரலாறு பற்றியும் அண்ட் மஹிந்திரா ஸ்கார்பியோ உருவான விதம் பற்றியும் சொல்லியிருக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த பார்ட் 1 வீடியோ பார்க்கணுன்னா மேலே இப்போ ஐ பட்டனில் வரும், அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்ட் 1 வீடியோவை பார்க்கலாம். அண்ட் பார்ட் 2 வீடியோவில் பார்த்தீங்கன்னா மஹிந்திரா ஸ்கார்பியோவில் மொத்தமாக 6 வேரியன்ட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அதாவது 4th ஜெனரேஷன் மஹிந்திரா ஸ்கார்பியோ BS6ல இப்போதைக்கு 6 வேரியன்ட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க கம்பெனி. அந்த 6 வேரியன்ட்டுடைய எக்ஸ்டீரியர் ரிவ்யூ பற்றி ஃபுல் டீடைல் எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அப்போ அந்த ஒரு வீடியோ பார்த்தாலே போதும் 4th ஜெனரேஷன் மஹிந்திரா ஸ்கார்பியோ BS6 உடைய ஆல் வேரியன்ட் எக்ஸ்டீரியர் ரிவ்யூ பற்றி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இப்போ நம்ம பார்ட் 3ல 4th ஜெனரேஷன் மஹிந்திரா ஸ்கார்பியோ BS6 உடைய எல்லா வேரியன்ட்டுடைய இன்டீரியர் ரிவ்யூ பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கூட இருக்கும். ஸோ கண்டிப்பாக கைஸ் ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மஹிந்திரா ஜெயின் கார்ஸ் வேலூர். அண்டு நம்ம டர்போவில் ஃபேமிலி சார்பாக அந்த மஹிந்திரா ஜெயின் கார்ஸ் வேலூர் மெயின் பிரான்ச்சோடைய ஜென்ரல் மேனேஜர் அசோக் மோகன் சாருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். அண்டு இவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிட்டு இருக்கும் அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்கும். அண்டு என்ன வேலூர் வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ண மஹிந்திரா ஜெயின் கார்ஸ் திருவண்ணாமலை பிரான்ச் மேனேஜர் கே ஆசின் பாஷா சாருக்கும் நம்ம டர்போவில் ஃபேமிலி சார்பாக என்னுடைய கனிவான நன்றிகள் நான் சொல்லிக்கிறேன். கைஸ், இந்த ஜெயின் கார்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 பிரான்ச்சஸ் இருக்கு. மெயின் பிரான்ச் பார்த்தீங்கன்னா வேலூரில் இருக்கு. மற்ற 4 பிரான்ச்சும் திருவண்ணாமலை, திருப்பத்தூர், காஞ்சிபுரம் அண்ட் செங்கல்பட்டில் இருக்கு. இந்த எல்லா பிரான்ச்சஸோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் இப்போ டிஸ்பிளேல ஷோ ஆகிட்டே இருக்கும் அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் இருக்கும். ஸோ நீங்கள் மஹிந்திரா கார்ஸை டெஸ்ட் பண்ணணும், இல்லை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிற மஹிந்திரா கார்ஸுடைய டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லை கைஸ், நீங்கள் கார்கோ வெஹிக்கல்ஸை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் அவங்களை கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம 4th ஜெனரேஷன் மஹிந்திரா ஸ்கார்பியோ BS6 உடைய ஆல் வேரியன்ட் இன்டீரியர் ரிவ்யூ பார்த்துடலாம். சரி வாங்க கைஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், நாம இப்போ ஃபுல்லாக எக்ஸ்டீரியர் லுக் அண்ட் ஃபியூச்சர்ஸ் பற்றி கவர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இன்டீரியர் கம்ஃபர்ட் அண்ட் ஃபியூச்சர்ஸ் பற்றி பார்ப்போம். இன்டீரியருக்கு போகிறதுக்கு முன்னாடி S7 வேரியன்ட்டோட கீ காமிக்கிறேன். கீ பார்த்தீங்கன்னா ரிமோட் கீ தான். லாக், அன்லாக் அண்ட் சென்டரில் ஹெட்லைட்ஸை ஆன் பண்ணுறதுக்கும் கூடவே இதே பட்டனில் ஃபைண்ட் மை வெஹிக்கல் அலார்ம் சிஸ்டமும் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த சென்டர் பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ண வண்டியோட அலார்ம் அடிக்கும். ஸோ நீங்கள் இது எப்போ யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயாச்சும் கூட்டமாக, அதாவது காருங்கெல்லாம் கூட்டமாக இருக்க இடத்துல போய் நீங்கள் பார்க்கிங் பண்ணிவிட்டு பிறகு வந்து பார்த்தா ஒரு 10 ஸ்கார்பியோ நின்றுச்சுன்னா இதில் எது உங்கள் ஸ்கார்பியோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சென்டர் பட்டன் கிளிக் பண்ணால் போதும், உங்கள் வண்டி அலார்ம் அடிக்கும். அது மட்டும் இல்லை, ஹெட்லாம்பும் ஆன் ஆகும், அதாவது லோ பீம் ஆன் ஆகும். அண்ட் இந்த கீ பின்னாடி குரோம் ஃபினிஷில் மஹிந்திராவோட லோகோ கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு ஃப்ளிப் கீ அண்ட் செகண்டரி கீ பார்த்தீங்கன்னா நார்மல் கீ தான். இதில் எந்த ஒரு பட்டன்ஸும் இருக்காது. அண்ட் இந்த ரிமோட் கீ S7, S9, S லெவல் வேரியன்ட்டில் மட்டும் கிடைக்கும். மற்ற வேரியன்ட்ஸான S3+, S3+9 சீடர், S5 வேரியன்ட்ஸில் நார்மல் ஃப்ளிப் கீ தான் கிடைக்கும். எந்த ஒரு ரிமோட் ஆப்ஷனும் கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு ரிமோட் கீ வேணும், சென்ட்ரல் லாக்கிங் வேணும்னு நினைச்சீங்கன்னா அக்சசரிஸ் மூலியமாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம இன்டீரியர் பார்ப்போம். டிரைவர் சைட் டோரில் இருந்து ஆரம்பிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா விண்டோ கிளாஸ் ஏரியா அடிக்யூட் சைஸில் இருக்குது. அண்ட் இந்த டோரில் கிரே கலர் ஸ்ட்ரிப் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அண்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டச் பண்ணால் சாஃப்டாக இருக்குது. அண்ட் இந்த டோரில் பிளாக் கலர்டு இன்னர் டோர் ஓப்பனர், ஒரு சின்ன ஸ்பேஸ், ஆர்ம் ரெஸ்ட், ஆல் 4 இலுமினேட்டட் பவர் விண்டோஸுடைய கண்ட்ரோல்ஸ், கீழே பார்த்தீங்கன்னா மேப் பேக்கெட் அண்ட் ஒரு சின்ன பாட்டில் ஸ்பேஸ் இருக்கு. அண்ட் இந்த டோரில் ஒரு ஸ்பீக்கரும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் கைஸ், ஃப்ரண்ட் 2 டோர்ஸ்க்கு மட்டும் ஸ்பீக்கர்ஸ் இருக்கும். அண்ட் ரியரில் இருக்கிற 2 டோர்ஸ்க்கு ஸ்பீக்கர்ஸ் கிடையாது. அப்போ ரியர் டோரில் வைக்க வேண்டிய அந்த 2 ஸ்பீக்கரை மஹிந்திரா எங்கே வச்சிருக்கிறாங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, தேர்ட் ரோவில் டைல் கேட் அப்பர் சைடு மேலே அந்த எட்ஜில் 2 ஸ்பீக்கர்ஸை வச்சிருக்கிறாங்க. அண்ட் பேஸ் வேரியன்ட் தவிர மற்ற எல்லா வேரியன்ட்லேயும் சேம் இதே பேட்டர்ன் தான் டிரைவர் சைட் டோரில் கிடைக்கும். அண்ட் பேஸ் வேரியன்ட் S3+ல மட்டும் டிரைவர் சைட் டோர் பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னர் டோர்
ஓப்பனர், ஒரு டோர் ஹேண்டல் மட்டும் கிடைக்கும். அது தவிர மற்ற எந்த ஃபியூச்சரும் இந்த டிரைவர் சைடு டோர்ல பேஸ் வேரியன்ட்ல கிடையாது. அப்போ நீங்க யோசிக்கலாம், அப்போ பேஸ் வேரியன்ட் S3 Plusல மேனுவலி ஆப்ரேட்டட் விண்டோஸ் தான் கிடைக்குமான்னு. இல்ல, அப்படி இல்ல. பேஸ் வேரியன்ட்லயும் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலி ஆப்ரேட்டட் விண்டோஸ் தான் கிடைக்கும். ஆனா அந்த illuminated பவர் விண்டோஸோட கண்ட்ரோல்ஸ் எங்க வச்சிருக்காங்க நீங்க கேட்டீங்கன்னா சென்ட்ரல் கன்சோல்ல வச்சிருக்காங்க. நீங்களே பார்க்கலாம். அந்த 4 பவர் விண்டோஸோட கண்ட்ரோல்ஸும் சென்ட்ரல் கன்சோல்ல சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பேஸ் வேரியன்ட்ல. ஸோ அப்போ எலக்ட்ரிக்கலி ஆப்ரேட்டட் விண்டோஸ் தான் இந்த பேஸ் வேரியன்ட்ல கிடைக்கும். அண்ட் ஸ்பீக்கர்ஸ்னு பார்த்தீங்கன்னா S7, S9, S11 வேரியன்ட்டில் மட்டும் கிடைக்கும். மற்ற 3 வேரியன்ட்ஸ்லையும் ஸ்பீக்கர்ஸ் கிடையாது. இருந்தாலும் நீங்க அக்சசரிஸ் மூலமாக ஸ்பீக்கர்ஸை செட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்டீரியர் கலர் தீம் பார்த்தீங்கன்னா பேஜ் வித் கிரே கலர்ல கொடுத்துருக்காங்க. ஆனால் பேஸ் வேரியன்ட் S3 Plusல மட்டும் பிளாக் வித் லைட் ஒயிட் கலர்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் சீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டாப் வேரியன்ட் தவிர மற்ற எல்லா வேரியன்ட்லையும் டுவல் டோன் ஃபேப்ரிக் அப்பாஸ்ட்ரி தான் கிடைக்கும். ஆனால் டாப் வேரியன்ட் S லெவலில் மட்டும் டுவல் டோன் லெதர் சீட்ஸ் கிடைக்கும். அண்ட் எல்லா சீட்ஸ்லையும் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இருக்கு. ஆனால் 7 சீட்டர் ஸ்கார்பியோவில் லாஸ்ட் 2 சீட்டுக்கும் 9 சீட்டர் ஸ்கார்பியோவில் லாஸ்ட் 4 சீட்டுக்கும் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இல்லை ஃபிக்ஸ்டு ஹெட்ரெஸ்ட் கிடையாது. கைஸ் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு இப்போ ஸ்கார்பியோவில் கிடைக்கிற சீட்டிங் ஆப்ஷன்ஸ் பற்றி சொல்லிடுறேன். S3 Plus S5 வேரியண்ட்ல 7 சைட் ஃபேசிங் சீட்டும் அண்ட் 9 சைட் ஃபேசிங் சீட்டும் இருக்கு. 7 சைட் ஃபேசிங் சீட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா 2+3+2. அதாவது லாஸ்ட் தேர்ட் ரோல பார்த்தீங்கன்னா 2 சீட் சைட் வேஸ்ல இருக்கும். அங்கே 2 பேர் உட்காரலாம். இதே 9 சீட்டர்ல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் தேர்ட் ரோல 4 பேர் உட்காரலாம். அதாவது 2 பேர் லெஃப்ட் சைட்லையும் மீதி 2 பேர் ரைட் சைட்லையும். ஸோ சைட் ஃபேசிங்னா சைடில் உட்காந்துட்டு வர்றது உங்களுக்கு புரியும்னு நான் நம்புகிறேன். அண்ட் 9 சீட்டர் பார்த்தீங்கன்னா 2+3+4. ஸோ அப்போது S3 Plusலையும் S5 வேரியண்ட்லையும் 7 சீட்டரும் கிடைக்கும், 9 சீட்டரும் கிடைக்கும். அண்ட் S7, S9 வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 7 சைட் ஃபேசிங் சீட் வாங்கலாம், இல்லை 8 ஃப்ரண்ட் ஃபேசிங் சீட் வாங்கலாம். அதாவது இந்த 2 வேரியண்ட்லையும் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் 7 சைட் ஃபேசிங் சீட் இருக்குது. 2+3+2 லாஸ்ட் தேர்ட் ரோல சைட் வேஸில் உட்கார மாதிரி 2 பேர் உட்காந்துட்டு வரலாம். அண்ட் 8 ஃப்ரண்ட் ஃபேசிங் சீட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற வேரியண்ட்டும் அதே தான். 8 ஃப்ரண்ட் ஃபேசிங் சீட். லாஸ்ட் தேர்ட் ரோவை பாருங்க, ஃப்ரண்ட் நோக்கி அதாவது டேஷ்போர்டை நோக்கி உட்கார மாதிரி தான் சீட் இருக்கு. ஸோ அப்போ நீங்கள் நேராகவே உட்காந்துட்டு வரலாம் தேர்ட் ரோல. இது பார்த்தீங்கன்னா 2+3+3. அப்போ இந்த S7, S9 வேரியண்ட்ல 7 சீட்டரும் கிடைக்கும், 8 சீட்டரும் கிடைக்கும். அண்ட் டாப் வேரியண்டான S லெவலில் 7 சைட் ஃபேசிங் சீட்டும் 7 கேப்டன் சீட்டும் அண்ட் 8 ஃப்ரண்ட் ஃபேசிங் சீட்டும் கிடைக்கும். அதாவது இந்த ஒரு வேரியண்ட்ல மட்டும் 3 வகை சீட்டிங் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் 7 சைட் ஃபேசிங் சீட், இது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் 2+3+2. அண்ட் செகண்ட் சீட்டிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 7 கேப்டன் சீட். இந்த சீட்டிங் ஆப்ஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் அண்ட் கோ பேசஞ்சர் எப்படி தனித்தனியாக உட்காடுறாங்களோ அதே மாதிரி செகண்ட் ரோலையும் பேசஞ்சர்ஸ் 2 பேரும் தனித்தனியாக உட்காருவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ரோல 2 பேர், செகண்ட் ரோல 2 பேர் அண்ட் லாஸ்ட் ரோல 3 பேர் இருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா 2+2+3. அண்ட் 8 ஃப்ரண்ட் ஃபேசிங் சீட் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி S7, S9க்கு சொன்ன மாதிரி தான் லாஸ்ட் தேர்ட் ரோல நேராக டேஷ்போர்டை பார்த்த மாதிரி உட்காந்துட்டு வருது. 2+3+3. இப்போ உங்களுக்கு புரியும் நம்புறேன் எந்தெந்த வேரியண்ட்ல என்னென்ன சீட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு. ஓகே கைஸ், இப்போ நம்ம வண்டிக்குள்ள ஏறலாம். அண்ட் கைஸ் நான் 6 feet ஹைட், உள்ளே ஏறுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கு. ஆனால் என்னை விட ஹைட் கம்மியாக இருக்கிற பர்சன்ஸ் இந்த ஃபுட் ஸ்டெப்பர் மேலே காலை வச்சு நீங்கள் உள்ளே ஏறலாம். அப்படி ஏறினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வண்டிக்குள்ளே ஏறுறதுக்கு. அண்ட் கைஸ் என்னால் தை சப்போர்ட் அண்ட் ஹெட் ரூமை வந்து சரியாக காட்ட முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா என் கூட யாருமே வரல, நான் ஒருத்தன் தான் வந்தேன். அப்போ இந்த கேமரா யார் பிடிச்சிட்டு இருந்து நீங்கள் உள்ளே ஏறும்போது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அங்கே ஒரு அண்ணன் இருந்தார். அவர் மூலியமாக தான் கேமரா பிடிக்க சொல்லி நான் உள்ளே ஏறும்போது வீடியோ எடுக்க சொன்னேன். அண்ட் அவரும் போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து என்னால் தை சப்போர்ட்டும் காட்ட முடியல அண்ட் ஹெட் ரூமும் என்னால் சரியாக காட்ட முடியல கைஸ். அண்ட் இப்போ நம்ம இந்த கதவை மூடிடலாம். இப்போ நம்ம இந்த வண்டியோட எர்கனாமிக்ஸ் பார்ப்போம். எல்லா கண்ட்ரோல்ஸையும் என்னால் ஈஸியாக ரீச் பண்ண முடியுது. அண்ட் டச் ஃபீலும் சரி, ஃபிட் அண்ட் ஃபினிஷும் சரி ரொம்பவும் குட் ஃபீல் தருது. அண்ட் S7, S9, S11 வேரியன்ட்ஸில் டிரைவர் சீட்டில் ரிக்ளைன் ஆப்ஷன், ஹைட் அட்ஜஸ்டபிள் ஆப்ஷன் அண்ட் சீட்டை முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் S3 Plus, S3 Plus 9 சீட்டர் S5 வேரியன்ட்ஸில் ஹைட் அட்ஜஸ்டபிள் ஆப்ஷன் மட்டும் இல்லை. அண்ட் டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா டோல் டோன் கலரில் இருக்குது. டேஷ்போர்டுக்கு மேலே பிளாக் கலரும் அண்ட் டேஷ்போர்டுக்கு கீழே ஐவரி கலரும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஸ்டேரிங் வீல் கிடைக்கும். அண்ட் கைஸ் எலக்ட்ரானிக் ஸ்டேரிங்கை விட ஹைட்ராலிக் ஸ்டேரிங்கில் ஒரு பெனிஃபிட் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டயரோட பொசிஷன்ஸை இந்த ஸ்டேரிங் மூலியமாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் லெஃப்ட் இல்லைனா ரைட் திருப்பும் போது டயரோட பொசிஷனை கரெக்டாக உங்களால் ஜட்ஜ் பண்ணி ஓட்ட முடியும். அண்ட் வண்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால ஸோ மஹிந்திரா சேஃப்டிக்காகவே எலக்ட்ரானிக் ஸ்டேரிங் வீல் கொடுக்காம ஹைட்ராலிக் ஸ்டேரிங் வீல் கொடுத்துருக்காங்க. அண்ட் யாரெல்லாம் ஹைட்ராலிக் ஸ்டேரிங் வீல் ஓட்டி பழக்கப்பட்டவங்களோ நான் என்ன சொல்ல வரேன்னு அவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இந்த ஸ்டேரிங் வீலோட சென்ட்ரல்ல மஹிந்திராவுடைய லோகோ குரோம் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் S3 Plus, S3 Plus 9 சீட்டர் S5 வேரியன்ட்ஸ்ல ஃபுல்லி பிளாக் கலர்டு ஸ்டேரிங் வீல் கிடைக்கும்.
அண்ட் இந்த ஸ்டேரிங் வீல்ல எந்தவித ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸும் கிடையாது. அண்ட் மற்ற வேரியன்ட்ஸான S7 S9ல கிளாசி கிரே வித் பிளாக் கலர்டு ஸ்டேரிங் வீல் இருக்கு. ஆனா S7 வேரியன்ட்ல எந்தவித ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸும் கிடையாது. ஸோ அப்போ S3 Plus, S3 Plus 9 seater, S5, S7 வேரியன்ட்ஸ்ல ஸ்டேரிங் வீல்ல எந்த விதமான ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸும் இல்ல. அண்ட் டாப் வேரியன்டான S லெவல்ல சில்வர் கலர்டு வித் பிளாக் கலர் ஸ்டேரிங் வீல் கிடைக்கும். அண்ட் டாப் ரெண்டு வேரியன்டான S9 S லெவல் வேரியன்ட்ஸ்ல மட்டும் ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் கிடைக்கும். ஓகே கைஸ், இந்த டாப் ரெண்டு வேரியன்ட்ல ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல் ஸ்டேரிங் வீல்ல இருக்கு. ஸோ அப்படி என்ன கண்ட்ரோல்ஸ் அங்கே கொடுத்துருக்காங்கன்னு நம்ம இப்போ பார்ப்போம். ஸ்டேரிங் வீல் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் அண்ட் டவுன் பண்ணுறதுக்கான பட்டன், FM சோர்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான பட்டன் அண்ட் ஃபோனை கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் இருக்கு. அண்ட் ஸ்டேரிங் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான பட்டன், வாய்ஸ் கமெண்ட் பண்ணுறதுக்கான பட்டன், கீழே க்ரூஸ் கண்ட்ரோல் மூலியமாக வண்டியோட வேகத்தை அதிகப்படுத்த அண்ட் குறைக்க பிளஸ் மைனஸ் போன்ற பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் ஒன்லி டாப் ரெண்டு வேரியன்ட்ஸான S9 அண்ட் S லெவலில் மட்டும் கிடைக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் கைஸ், டாப் வேரியன்ட் S லெவலில் பார்த்தீங்கன்னா லெதர் ராப்பிட் ஸ்டேரிங் வீல் இருக்கு. மற்ற வேரியன்ட்ஸ்லாம் லெதர் ராப்பிங் ஸ்டேரிங் வீல் கிடையாது. இருந்தாலும் நீங்கள் அக்சசரிஸ் மூலியமாக லெதர் ராப்பிங் பண்ணிக்கலாம். இந்த லெதர் ராப்பிங் பண்ணுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்ல கிரிப் கிடைக்கும். அண்ட் ஸ்டேரிங் லெஃப்ட் சைடில் வைப்பர் அண்ட் வாஷர்ஸோடைய டாகலும், ஸ்டேரிங் ரைட் சைடில் டர்ன் இண்டிகேட்டர் அண்ட் ஹெட்லாம்ப்ஸோடைய டாகலும் இருக்கு. அண்ட் ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ், ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா டாப் வேரியன்டான S லெவலில் மட்டும் கிடைக்கும். அண்ட் கைஸ், இந்த வண்டியில் டோட்டலாக 5 டோர்ஸ் இருக்கு. ஃப்ரண்ட்ல 2, பேக்ல 2 அண்ட் லாஸ்ட்ல ஒரு டெயில் கேட் இருக்கு. அண்ட் இந்த 5 டோர்ல ஏதாச்சும் ஒரு டோர் சரியா மூடல, இல்ல ஏதாச்சும் ஒரு டோர் ஓப்பன்ல இருக்குனாக்கா உங்களுக்கு அலார்ம் அடிக்கும். இப்போ பாருங்க, நான் டிரைவர் சைடு டோரை ஓப்பன் பண்றேன். இப்போ அலார்ம் அடிக்கும். கேட்டிங்களா? அது மட்டும் இல்லை கைஸ், இந்த வண்டி வாய்ஸ் மூலியமாக ஒன் ஆஃப் த டோர் இஸ் ஓப்பன் ப்ளீஸ் செக்னு சொல்லிவிடும். ஸோ இது ஒரு சேஃப்டிக்காக தான் மஹிந்திரா உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இங்கே மைல்டு ஹைப்ரிட் டெக்னாலஜி ஸ்விட்ச் இருக்கு. இது ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் ஃபியூச்சர். நீங்கள் டிராஃபிக்ல இல்லை சிக்னலில் நிற்கிறீங்கன்னா அப்போ கியரை நியூட்ரலில் போட்டு கிளச்லேருந்து கால் எடுத்துட்டு பிரேக்ல மட்டும் கால் வச்சுட்டு இருங்க. அப்போ வண்டி 3 செகண்டுக்குள்ளேயே ஆஃப் ஆயிடும். அண்ட் அகைன் நீங்கள் மறுபடியும் வண்டியை எடுக்கணும்னாக்கா கிளச் பிரஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கியர் போட்டால் போதும், வண்டி ஆட்டோமேட்டிக்காக சடன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மைல்டு ஹைப்ரிட் டெக்னாலஜி மூலியமாக உங்களுக்கு மைலேஜ் அதிகரிக்கும் அண்ட் ஃபியூல் மிச்சமாகும். அண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபியூல் லீட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஸ்விட்ச் இருக்கு. இந்த பட்டனை பிரஸ் பண்ணால் ஃபியூல் லீட் ஓப்பன் ஆகிடும். அண்ட் இது ஹெட்லாம்ப்ஸ் லெவலிங் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்விட்ச். அண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம்ஸோடைய கண்ட்ரோல்ஸ் கிடைக்கும். அண்ட் எல்லா வேரியன்ட்ஸ்லையும் ஃப்ரண்ட் ரோக்கு 4 ஏசி வென்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா எல்லா வேரியன்ட்ஸ்லையும் பார்ட் அனலாக், பார்ட் MID கொடுத்துருக்குறாங்க. அண்ட் S3 Plus, S3 Plus 9 seater, S5 அண்ட் S7 வேரியன்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சேம் இந்த டிசைனில் தான் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்குது. ஆனால் டாப் ரெண்டு வேரியன்ட்ஸான S9 அண்ட் S லெவலில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருடைய டிசைன் பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும். அண்ட் ஓவராலாக இந்த 4th ஜென்ரேஷன் BS6 ஸ்கார்பியோடைய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் கிடைக்கிற ஃபியூச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனலாக் RPM மீட்டர், அனலாக் ஸ்பீடோமீட்டர், டிஜிட்டல் ஃபியூல் கேஜ், டிஜிட்டல் இன்ஜின் டெம்பரேச்சர், ட்ரிப் A, ட்ரிப் B, டிஜிட்டல் ஓடோமீட்டர், கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர், சீட் பெல்ட் ரிமைண்டர், ஹேண்ட் பிரேக் அலர்ட், டோர் அஜர் வார்னிங், low oil warning, battery discharge warning, low fuel warning, turn indicator sign, average fuel consumption, reserve fuel alert, ABS alert, cruise control sign, watering fuel alert, tire pressure warning sign, start and stop warning alert, airbag alert, high beam sign, parking light sign and fog lamp sign போன்ற features இந்த மஹிந்திரா ஸ்கார்பியோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இருக்குது. அண்ட் வாட்டரிங் ஃபியூல் அலர்ட்னு நான் சொல்லியிருக்கிறேன். இதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீசலில் தண்ணி கலந்து இருந்தால் இந்த வார்னிங் அலர்ட் உங்களுக்கு காட்டும். அதாவது நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணும்போது டீசல் டேங்கில் தண்ணி போகலாம். இல்லை சில பெட்ரோல் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் கைஸ், சில பெட்ரோல் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா டீசலில் தண்ணி கலந்து வச்சுருப்பாங்க. ஸோ கஸ்டமர்ஸ்க்கு அப்படியே சப்ளை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதை கண்டுபிடிக்கணும்னா இந்த வார்னிங் சைன் உங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அப்போவே நீங்கள் கண்டுபிடிச்சலாம் டீசலில் தண்ணி கலந்துருக்குன்னு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா உடனடியாக மஹிந்திரா சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வண்டியை சரி பண்ணணும். அண்ட் வண்டியில் இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மூலியமாக உங்ககிட்ட வண்டி சொல்லும். அதாவது இப்போ பாருங்கள், Your Scorpio is running on reserve fuel. கேட்டிங்களா? மஹிந்திரா ஸ்கார்பியோ இப்போ உங்கள்கிட்ட ஏதோ ஒன்று சொல்லிச்சு, கேட்டிங்களா? ஓகே, என்ன சொல்லிச்சுனாக்கா யுவர் ஸ்கார்பியோ இஸ் ரன்னிங் ஆன் ரிசர்வ் ஃபியூல்னு சொல்லிச்சு. ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு அலர்ட்டும் ஸ்கார்பியோ அதுக்கு கொடுக்கப்பட்டுள்ள கம்ப்யூட்டர் குரல் மூலியமாக நம்ம கிட்ட சொல்லிவிடும். டோர் ஓப்பனாக இருந்தாலும் சொல்லும், ரிசர்வ் ஃபியூல் ஓடினாலும் சொல்லும், அண்ட் மற்ற வார்னிங் சைன்ஸ் அலர்ட் இருந்தாலும் அது வாய்ஸ் மூலியமாக உங்ககிட்ட சொல்லிடும். அண்ட் இந்த சேம் ஃபியூச்சர் XUV500லையும் இருக்கு. அண்ட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இருக்கிற இந்த MIDயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 2 பட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, செட் அண்ட் மோடுன்னு. அண்ட் டாப் 2 வேரியன்ட்ஸ் தவிர மற்ற எல்லா வேரியன்ட்ஸ்லையும் கிரீன் கலர் பேக்லைட் கொடுத்துருக்குறாங்க இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில்.
டாப் வேரியன்ட் S9 S லெவலில் மட்டும் ஸ்கை ப்ளூ கலர் பேக்லைட் கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில். அண்ட் சென்ட்ரல் கன்சோலில் பார்த்தீங்கன்னா 7-inch இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் இருக்குது. இதில் மீடியா, ஃபோன், ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, ஜிபிஎஸ் நேவிகேஷன் இன் 10 languages, outside temperature, car info, settings, Bluetooth connectivity, tire pressure monitoring system, average fuel consumption, distance to empty, emergency alert, FM, emergency call, AC fan speed display, reverse parking camera display, reverse parking sensors display, service reminder, e-manual, automatic headlamp on-off function, automatic wiper on-off function, vehicle information, adjustable touchscreen intensity and date and time போன்ற இன்னும் நிறைய features இந்த 7-inch infotainment systemல இருக்கு. அண்ட் செட்டிங்ஸ் ஆப்ஷனை நம்ம டச் பண்ணா இதுல ஜெனரல் செட்டிங், டிஸ்பிளே செட்டிங், கிளாக் செட்டிங், ரேடியோ செட்டிங், ப்ளூடூத், ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, வெஹிக்கல் செட்டிங் அண்ட் மை டிரைவ் போன்ற செட்டிங்ஸ் கிடைக்கும். அண்ட் இந்த வெஹிக்கல் செட்டிங்கை நீங்க டச் பண்ணா 3 ஆப்ஷன்ஸ் காட்டும். முதல் ஆப்ஷன் டச் ஸ்கிரீன் சிஸ்டமுடைய இன்டென்சிட்டி பிரைட்னஸை அதிகப்படுத்த குறைக்க ஆப்ஷன் இருக்கு. ரெண்டாவது ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸை ஆன் ஆஃப் பண்றதுக்கான ஆப்ஷன். அண்ட் மூன்றாவது ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக் ரெயின் சென்சிங் வைப்பரை ஆன் ஆஃப் பண்றதுக்கான ஆப்ஷன். இந்த ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் ஆட்டோமேட்டிக் வைப்பர் பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இருந்தாலும் சொல்றேன், எஸ் லெவல் வேரியண்டில் மட்டும் கிடைக்கும். ஆனா 7-inch இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா டாப் 2 வேரியண்டான S9 S லெவல் வேரியன்ட்ஸ்ல மட்டும் கிடைக்கும். இருந்தாலும் S9 வேரியண்ட்ல ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் ஆன் ஆஃப் ஃபங்க்ஷன், ஆட்டோமேட்டிக் ரெயின் சென்சிங் வைப்பர் ஆன் ஆஃப் ஃபங்க்ஷன் கிடையாது. S7 வேரியண்ட்ல இந்த மாதிரி ஒரு ஆடியோ சிஸ்டம் இருக்கு. அண்ட் பேஸ் வேரியன்ட்ஸான S3+, S3+ 9 சீட்டர்லையும் ஃபர்ஸ்ட் மிடில் வேரியண்டான S5லையும் எந்த விதமான ஆடியோ சிஸ்டமும் இல்ல இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டமும் கிடையாது. அண்ட் ஸ்பீக்கர்ஸும் கிடையாது. இருந்தாலும் நீங்க ஸ்பீக்கர்ஸை செட் பண்ண முடியும். கூடவே ஆடியோ சிஸ்டம் இல்ல உங்களுக்கு பட்ஜெட் இருந்தா இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் கூட ஃபிட் பண்ண முடியும். இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா அதுல நெட்ஃபிளிக்ஸ், அமேசான், யூடியூப் போன்ற ஃபீச்சர்ஸ் கிடைக்கும். கைஸ், இப்போ நீங்கள் ஆடியோ சிஸ்டமை பேஸ் வேரியண்ட்டில் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா அதில் என்ன ஃபியூச்சர் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும்ல. ஸோ ஆடியோ சிஸ்டமில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குதுன்னு நான் இப்போ சொல்கிறேன். இந்த ஆடியோ சிஸ்டம் இன்பில்ட்டாகவே S7 வேரியண்ட்டில் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா செட்டப், கால் கனெக்டிவிட்டி, வெஹிக்கல் இன்ஃபோ, EQ பட்டன்ஸ் இருக்குது. EQ பட்டன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வால்யூமை மியூட் அண்ட் அன்மியூட் பண்ணுறதுக்கான பட்டன். டிஸ்பிளேல நீங்களே பாருங்கள், ஒன்ஸ் டைம் நான் ப்ரெஸ் பண்ணால் மியூட் ஆகுது அண்ட் அகெயின் அதே பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணால் நார்மல்னு காட்டுது. நார்மல் மீன்ஸ் அன்மியூட்னு அர்த்தம். அண்ட் இந்த ரொட்டேட் பண்ணுற நாபோடைய சென்டரில் இருக்கிற பட்டனை, அதாவது SEL பட்டனை ப்ரெஸ் பண்ணால் இந்த டிஸ்பிளேல ஸ்கேனிங்னு வருது. ஸோ குட் ஃப்ரீக்வன்சி எஃப்எம்ஐ ஸ்கேன் பண்ணுதுன்னு அர்த்தம். அண்ட் இந்த டியூன் நாபை நம்ம ரொட்டேட் பண்ணால் எஃப்எம் சோர்ஸ் சேஞ்ச் ஆகுது. அண்ட் ரைட் சைடில் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொட்டேட் நாப் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அதோடைய சென்டரில் ஆடியோ சிஸ்டமை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான சுவிட்ச் இருக்குது. லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆடியோ சிஸ்டம் ஆஃப் ஆகும். அண்ட் அதுவே சிங்கிள் ப்ரெஸ் பண்ணால் ஆடியோ சிஸ்டம் ஆன் ஆகிடும். அண்ட் ஆடியோ சிஸ்டம் ரைட் சைடில் கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கான சுவிட்சும், மேலே SRC அண்ட் பேண்டுன்னு FM ரேடியோவை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான சுவிட்ச் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா 1 RPT சுவிட்ச், 2 RDM உடைய சுவிட்ச், 3rd and 4th FM சேனல் பண்ணுறதுக்கான சுவிட்ச், 5th லிஸ்ட் சுவிட்ச் அண்ட் 6th மியூசிக் பிளேயர் சுவிட்ச் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த சிஸ்டமில் ப்ளூடூத் ஆக்ஸ் கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் பேஸ் மாடலில் இதே டைப் ஆடியோ சிஸ்டமை இன்ஸ்டால் பண்ணால் சேம் இந்த ஃபியூச்சர் தான் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைனா இதை விட அட்வான்ஸ் லெவலான ஆடியோ சிஸ்டம் இல்லை டச் ஸ்க்ரீன் சிஸ்டமை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஓகே கைஸ், அண்ட் சிஸ்டம் கீழே பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் கிடைக்கும். இது டாப் 2 வேரியன்ட்ஸான S9 அண்ட் S லெவலில் மட்டும் ஆஃபர் பண்ணுறாங்க கம்பெனி. மற்ற வேரியன்ட்ஸ்லாம் மேனுவல் ஏசி கண்ட்ரோல் தான் கிடைக்கும். அண்ட் இந்த மேனுவல் ஏசி கண்ட்ரோல்ஸில் பார்த்தீங்கன்னா ஏசியோட கூலிங் அதிகப்படுத்துறதுக்கு ஏசி ஹைனும், ஏசியோட கூலிங் குறைக்கிறதுக்கு ஏசி லோனும் 2 சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பக்கத்தில் ஒரு சுவிட்ச் இருக்கு, அது ஹேர் சர்க்குலேஷன் பண்ணுறதுக்கு. அதாவது வண்டிக்குள்ளே இருக்கிற காற்றே திரும்ப திரும்ப ஹேர் சர்க்குலேஷன் பண்ணிட்டே இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் ஆரஞ்சு கலர் லைட் எரியும். ஸோ அப்போ அது ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதாவது காருக்குள்ளே இருக்கிற காற்றே மறுபடியும் ரீப்ராசஸ் ஆகி காருக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கும். ஸோ இதனால என்ன பெனிஃபிட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏசியோட கூலிங் ஸ்டேபிளாக இருக்கும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ரூமில் ஏசி போடுறீங்கன்னா நீங்கள் அந்த ஏசியோட கூலிங்கை தக்க வைக்கிறதுக்கு ஜன்னல்
அண்ட் கதவுகளை மூடிடுவீங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், ரூமுக்குள்ளே இருக்கிற டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். அதாவது அந்த ஏசியில இருந்து வர கூலிங் காற்று அந்த ரூமுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கும். இதுவே கதவுக்கு வெளியில் இருக்கிற அந்த சூடான காற்று உள்ளே வந்துச்சுன்னா இந்த கூலிங்கான காற்றும் அந்த சூடான காற்றும் மிக்ஸ் ஆகி உங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் தரும். நீங்கள் ஏசி எவ்வளோதான் ஹையில் வச்சாலும் நீங்கள் எதிர்பார்க்குற கூலிங் கிடைக்காது. ஸோ அதே மாதிரி தான் கைஸ், காருக்குள்ளே இந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் காருக்குள்ளே இருக்கிற காற்று காருக்குள்ளேயே இருக்கும், வெளியே போகாது. அதே மாதிரி வெளியில் இருக்கிற காற்றும் காருக்குள்ளே வராது. ஒன்ஸ் நீங்கள் பட்டனை ஆஃப் பண்ணீங்கன்னா வெளியில் இருக்கிற ஃப்ரெஷ் ஏர் உள்ளே வரும். அண்ட் கைஸ், உங்களுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் தானே, நீங்கள் இந்த ஏர் சர்க்குலேஷன் பட்டனை ஆன் பண்ணுறீங்கன்னா ஒரு ½ அன் அவர் கழிச்சு வெளியில் இருக்கிற ஃப்ரெஷ் ஏரை உள்ளே வர விடுங்க. அதாவது எப்படின்னாக்கா இந்த பட்டனை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ காருக்கு வெளியில் இருக்கிற ஃப்ரெஷ் ஏர் உள்ளே வரும். ஏன்னா நம்மளுக்கு ஆக்சிஜன் தேவை. எவ்வளோ நேரம் தான் நீங்கள் விடுற கார்பன் டை ஆக்சைடை திருப்பி சுவாசிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கு அது செட் ஆகாது. இதே நீங்கள் ரூமில் தூங்கும் போதும் சரி, ஏசி போட்டு தூங்குனீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஜன்னலாச்சும் திறந்து வைங்க. இல்லை கதவுக்கு கீழே கேப் இருக்கான்னு பார்த்துட்டு தூங்குங்க. இல்லை கதவுக்கு கீழே கொஞ்சம் கேப்பு கூட இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ப்ளீஸ் ஒரு ஜன்னலாச்சும் திறந்து வைங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சிஜன் தேவை, ஃப்ரெஷ் ஏரும் தேவை. ஏசியில் இருந்து வர காற்றே ஒரு கெமிக்கல் தான். ஸோ எவ்வளோ நேரம் தான் நீங்கள் விடுற கார்பன் டை ஆக்சைடும் அந்த கெமிக்கல் காற்றையும் திரும்ப சுவாச்சிட்டு இருப்பீங்க. ஒருவேளை ஏசியில் ஏதாச்சும் கோளாறு ஏற்பட்டு அதிக அளவு கெமிக்கல் கலந்த கேஸை கக்கிச்சுன்னா கதவு ஜன்னலாம் நீங்கள் மூடி தூங்குறீங்கன்னா உங்களுக்கு மூச்சடைப்பு ஏற்படும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபால்ட் ஆனாலும் கூட அந்த ஓவராக ப்ரொடியூஸ் ஆகிற அந்த கெமிக்கல் காற்று வெளியில் போயிடும், ஜன்னல் வழியாக வெளியே போயிடும். ஸோ கைஸ், நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க பார்க்குறேன். உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன் சொல்கிறதெல்லாம். அதே மாதிரி தான் கைஸ், கார்லேயும் ½ அன் அவர் போதும் காருக்குள்ள ஹேர் திரும்ப சர்க்குலேஷன் ஆகிறதுக்கு. அண்ட் வெளியில் இருக்கிற ஃப்ரெஷ் ஏரை ப்ளீஸ் கொஞ்சம் நேரத்துக்கு உள்ளே வர விடுங்க. ஒன்று நீங்கள் லைட்டாக ஜன்னல் திறந்து வச்சுக்கோங்க. இல்லைனாக்கா அந்த பட்டன் நீங்கள் ஆஃப் பண்ணீங்கனாலும் போதும், இன்ஜின் வழியாக ஏசி வென்ட்ஸ் மூலியமாக ஃப்ரெஷ் ஏர் உள்ள வரும். ஒரு ½ மணி நேரம் நீங்கள் ஏசி போட்டு ஹேர் சர்க்குலேஷன் பண்ணுறீங்கன்னாக்கா ஒரு ½ மணி நேரம் நீங்கள் ஃப்ரெஷ் ஹேரை உள்ள வர விடுங்க. அண்ட் இது ஆஸ்துமா பேஷண்ட்டு அண்ட் சீனியர் சிட்டிசனுக்காக தான் நான் சொல்லின்னு இருக்கிறேன். அண்டு இங்கே ஹசலைட்டோடைய சுவிட்ச் இருக்குது. பக்கத்துலேயே ரியர் டிஃபாகருடைய சுவிட்சும் கொடுத்துருக்குறாங்க. கீழே பலன்னு கிளாசி கிரே கலர் தீம் சென்ட்ரல் கன்சோல் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் டேஷ்போர்ட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த கிளாசி கிரே கலர் தீம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இங்கே ஃப்ரண்ட் ரோ பேசஞ்சருக்கு illuminated 12 volt சார்ஜிங் சாக்கெட் கிடைக்கும். இந்த சார்ஜிங் சாக்கெட் எல்லா வேரியண்ட்லேயும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மொபைல் வைக்கிறதுக்கான இடம் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் ரப்பரைஸ்டு டைப் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரப்பருங்கிறதுனால உங்கள் மொபைல் இங்கே வச்சா ஸ்க்ராட்ச் ஆகாது. அண்டு 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் லீவர் கொடுத்துருக்குறாங்க வித் சில்வர் ஃபினிஷில். அண்ட் இந்த 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் S3+, 9 சீட்டர் தவிர மற்ற எல்லா வேரியண்ட்லையும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் S3+, 9 சீட்டர் பேஸ் வேரியன்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் கிடையாது, 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தான் கிடைக்கும். அண்ட் இந்த கியர் லிவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் டாலாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கியரை அப் ஷீட் அண்ட் டவுன் ஷீட் பண்ணுறதுக்கு. இந்த 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் ரிவர்ஸ் கியர் போடணும்னா ஃபர்ஸ்ட் கியர் போடுற டைரக்ஷன்லேயே நல்லா புஷ் பண்ணி ரிவர்ஸ் கியர் போடணும். அண்ட் இந்த ரிவர்ஸ் கியருக்கும் ஃபர்ஸ்ட் கியருக்கும் நடுவில் எந்த ஒரு சேஃப்டி லாக்ஸும் கிடையாது. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் கியர் போட்டாலும் இல்லை ரிவர்ஸ் கியர் போட்டாலும் உங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டரில் எந்த கியர் விழுந்திருக்குன்னு பார்த்துட்டு அப்புறமா வண்டி மூவ் பண்ணுங்க. அண்ட் இந்த கியர் லிவரை சுற்றி லெதர் ராப்பிங் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இங்கேயும் கிளாசி கிரே கலர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஓவரால் சென்ட்ரல் கன்சோல் ஃபுல்லாக கவர் பண்ணுது. ஸோ பார்க்கறதுக்கே டேஷ்போர்டும் சரி சென்ட்ரல் கன்சோலும் சரி அவ்வளோ லுக்காக இருக்குது. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பரைஸ்டு மொபைல் ஹோல்டர் இருக்குது. அதாவது இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. இங்கே நீங்கள் உங்களோட மொபைலை வச்சுக்கலாம். உங்கள் மொபைல் கிரிப்பாக இருக்கும். தென் நீங்கள் சில்வர் ஃபினிஷர் பட்டனோட ஹேண்ட் பிரேக் லிவர் இருக்குது. அண்ட் இங்கே 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று பெரிய கப் ஹோல்டர், இன்னொன்று சிறிய கப் ஹோல்டர். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி செகண்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்காக ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. கூடவே ஒரு பாட்டில் ஹோல்டரும் கிடைக்கும். அண்ட் கைஸ், டிரைவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து லெஃப்ட் சைடு மிரரை நான் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறேன். அண்ட் கோ பேசஞ்சர் சைட் டோர்லையும் பார்த்தீங்கன்னா சேம் கிளாசி கிரே ஸ்ட்ரிப், இன்னர் டோர் ஓப்பனர், டோர் ஹேண்டல், ஃபேப்ரிக் எலமெண்ட்ஸ், ஆர்ம் ரெஸ்ட், illuminated பவர் விண்டோஸோடைய கண்ட்ரோல், கீழே ஒரு ஸ்பீக்கர் அண்ட் ஒரு ஸ்மால் ஸ்பேஸ் கிடைக்கும். அண்ட் கோ பேசஞ்சர் சீட்டையும் நம்ம முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லை கைஸ், டிரைவர் சீட்டுக்கும் சரி கோ பேசஞ்சர் சீட்டுக்கும் சரி தனித்தனியாக அதாவது இண்டிவிஜுவல் ஆர்ம் ரெஸ்ட் கிடைக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா SRS ஹேர் பேக் கொடுத்துருக்குறாங்க கோ பேசஞ்சர் சேஃப்டிக்காக. கீழே ஒரு க்ளோவ் பாக்ஸ் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடைக்கும். அண்ட் டிரைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் வீல்ல SRS ஹேர் பேக் இருக்குது. அண்ட் இங்கே ஃப்ரண்ட் ரோவில் கோ பேசஞ்சர் வசதிக்காக கிராப் ஹேண்டல் வித் கோட் ஹூக் கிடைக்கும். கூடவே கோ பேசஞ்சருக்காக சன்ஷேட் வித் வேனிட்டி மிரரும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இங்கே ஒரு சன்கிளாஸ் ஹோல்டர் இருக்குது. பக்கத்தில் ஒரு மைக்கும் கொடுத்துருக்குறாங்க. இந்த மைக் எதுக்குனாக்கா நம்ம கால் பேசுகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இங்கே டிரைவர் யூசேஜ்க்காக மேனுவலி அட்ஜஸ்டபிள் IRVM இருக்குது.
அண்ட் டிரைவருக்கும் ஒரு சன்ஷேட் கிடைக்கும். அண்ட் இங்கே மேலே ஒரு ஹாலோஜன் ரீடிங் லேம்ப் கொடுத்துருக்குறாங்க. இது கரெக்டாக எங்கே பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்கனாக்கா ஃப்ரண்ட் ரோக்கும் செகண்ட் ரோக்கும் அந்த வெளிச்சத்தை கொடுக்குற மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதில் 3 லைட்ஸ் தனித்தனியாக இருக்குது. ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் இருக்கிற லைட்ஸ் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் முன்ன பின்ன. அண்ட் நீங்களே பார்க்கலாம் 3 சுவிச்சஸ் தனித்தனியாக இருக்குது. ஓகே கைஸ், நம்ம இப்போ செகண்ட் ரோ சீட்ஸில் நமக்கு கிடைக்கிற கம்ஃபர்ட் என்னன்னு பார்க்கலாம். அண்ட் கைஸ், செகண்ட் ரோ போகிறதுக்கு முன்னாடி 2 முக்கியமான விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எல்லா வேரியன்ட்ஸ்லையும் illuminated keyring கிடைக்கும். ஸோ இந்த illuminated keyringனால நீங்கள் நைட் டைமில் கீ போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் செகண்ட், டெட் பெடல் இருக்கு. ஸோ டிரைவர் லாங் டிஸ்டன்ஸ் வண்டியை ஓட்டும் போது அவருடைய இடது காலை இந்த டெட் பெடல் மேலே வச்சு கம்ஃபர்டபுளாக வண்டியை ஓட்டலாம். அண்ட் கைஸ், இப்போ நம்ம செகண்ட் ரோ டோரை ஓப்பன் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட் ஃபுல் ரிக்ளைனில் இருக்கிறதுனால என்னால் உள்ளே போக முடியல. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா டிரைவர் சீட் என்னுடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே கைஸ், டிரைவர் சீட்டை என்னோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். அண்ட் இங்கே செகண்ட் ரோ டோரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டோர்ஸில் இருந்த சேம் பேட்டர்ன் தான் இங்கேயும் கிடைக்கும். ஆனால் இந்த செகண்ட் ரோ டோரில் ஒரு 3 விஷயம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இங்கே சைல்ட் லாக் சிஸ்டம் இருக்குது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் கிடைக்கும். ஸோ ரியர் டோர்ஸில் சைல்ட் சேஃப்டி லாக்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குழந்தைகளை உள்ளே உட்கார வைக்கும்போது இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது குழந்தைங்க உள்ளே உட்காந்துட்டு வரும்போது விளையாடிட்டு வருவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கனாக்கா இந்த இன்னர் டோர் ஓப்பனை வந்து பிடிச்சி இழுப்பாங்க. அப்படி பண்ணும்போது டோர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஸோ அப்படி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் மஹிந்திரா இந்த சேஃப்டி ஃபீச்சரை கொடுத்துருக்குறாங்க. இது நாம எப்படி யூஸ் பண்ணோம்னாக்கா, உங்களுடைய குழந்தைங்களை உள்ளே உட்கார வச்சுட்டு உங்களுடைய கீ மூலியமாக, அதாவது ஃப்ளிப் கீ மூலியமாக இந்த ரெட் கலர் ஹோலில் இன்சர்ட் பண்ணுங்க. அதன் பிறகு கீயை ரைட் சைடில் திருப்பிடுங்க. அப்போ கதவு லாக் ஆகிடும். அண்ட் அகைன் நீங்கள் கீயை லெஃப்ட் சைடில் திருப்பினீங்கன்னா கதவு அன்லாக் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்களுடைய வீட்டு கதவை லாக் பண்ணுறதுக்கு நீங்கள் கீ போட்டு ரைட் சைடில் தான் திருப்புவீங்க. அப்போது கதவு லாக் ஆகும். நீங்கள் கதவு திறக்கிறதுக்கு கீயை இன்சர்ட் பண்ணிட்டு கீ லெஃப்ட் சைடில் திருப்புவீங்க. அப்போ கதவு அன்லாக் ஆகும். ஸோ இதே மெத்தட் தான் இந்த டோர்லேயும் இருக்குது. நீங்கள் கீ அந்த மாதிரி ரைட் சைடில் திருப்பிட்டு கீ வெளியில் எடுத்துடுங்க. அதன் பிறகு நீங்கள் டோரை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த செகண்ட் ரோ டோர் லாக் ஆகிடும். ஸோ உள்ளே இருந்து பசங்க சுட்டித்தனம் பண்ணிட்டு இன்னர் டோரை பிடிச்சி இழுத்தாலும் டோர் ஓப்பன் ஆகாது. ஸோ இதே ப்ராசஸ் தான் இன்னொரு டோருக்கும் செய்யணும். ஏன்னா செகண்ட் ரோவில் 2 டோர்ஸ் இருக்குல்ல. ஸோ ஒரு டோருக்கு மட்டும் செஞ்சால் போதுமா? ஸோ உங்களுடைய சுட்டி பசங்களுடைய சேஃப்டிக்காக மஹிந்திரா 2 டோர்ஸ்லையும் இந்த சைல்ட் சேஃப்டி லாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் மறக்காமல் ஒரு டோர் மட்டும் பண்ணாமல் இன்னொரு டோர்லையும் போய் லாக் பண்ணிடுங்க. அண்ட் எப்படி இருந்தாலும் நீங்கள் ஃபர்ஸ்ட் ரோவில் தான் உட்காந்துட்டு இருப்பீங்க. நீங்கள் செகண்ட் ரோ டோர்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு வெளியில இருந்து டோர் ஹேண்டலை பிடிச்சி இழுத்தா மட்டும்தான் டோர் அன்லாக் ஆகும். அண்ட் அப்போ கூட பார்த்தீங்கன்னா டோர் லாக்ல தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் லாக் பண்ணி வச்சிருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்படும் போது லாக்லையும் தேவைப்படாத போது அன்லாக்லையும் ரியர் 2 டோர்ஸ்லையும் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் செகண்ட் ரோ பேசஞ்சர் கன்வீனியன்ஸ்க்காக அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இருக்கு. கூடவே ஆர்ம் ரெஸ்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த சீட்டோட குஷன் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கிறதுனால லாங் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லைங்க, சீட்டோட லென்த் பாருங்க. ஸோ அண்டர் டை சப்போர்ட்டும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அண்ட் கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா லம்பர் சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வண்டி கார்னரிங் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா பேலன்ஸ் கிடைக்கும். அண்ட் கைஸ், செகண்ட் ரோவில் உள்ளே ஏறுறதுக்கு நான் ஃபுட் ஸ்டெப்பரை தான் யூஸ் பண்ணேன். இதனால் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு உள்ளே ஏறுறதுக்கு. அண்ட் கைஸ், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் ஒரு கையில் கிம்பலோட மொபைலையும் பிடிச்சிட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மொபைல் கேமரா ரொம்பவும் ஓவர் ஹீட் ஆனதுனால பிக்சர் கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அண்ட் நான் வேர்வையிலே மொத்தமாக நினைஞ்சிட்டேன். அண்ட் ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் கைஸ் இந்த வீடியோ எடுத்துருக்கிறேன். அண்ட் வாய்ஸ் ஓவர் எடிட்டிங் பண்ணுறதுக்கெலாம் ரொம்பவும் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன். இந்த ஒரு வீடியோலேயே எல்லா வேரியன்ஸோடைய டீட்டெயில்ஸும் மொத்தமாக தரணும்னா எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும்னு முதுகு வலி பிச்சிக்கும். ஸோ உங்ககிட்ட நான் கேட்குறது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர் அண்ட் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ப்ளீஸ் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. ப்ளீஸ் சப்போர்ட் மீ கைஸ். ஏன்னா நான் ஒருத்தன் தான் கேமராமேன், ஸ்கிரிப்ட் ரைட்டர், வாய்ஸ் ஓவர் எடிட்டர் அண்ட் சோலோ யூடியூபர். ஸோ சிங்கிளாக யூடியூப் சேனலை ரன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு யாராச்சும் யூடியூபர்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அண்ட் ஆடியன்ஸ் ஆகிய உங்களுக்கும் கண்டிப்பாக புரியும்னு நான் நம்புகிறேன். ஓகே கைஸ், டர்போ வீல்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு இருந்தால் தான் மேலும் மேலும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் என்னால் கிரியேட் பண்ணி போட முடியும். அண்ட் கைஸ், இப்போ நான் செகண்ட் ரோ டோரை மூடும்போது வர சவுண்டை நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க. கேட்டிங்களா? சவுண்ட் நல்லா இருந்துச்சுல? அண்ட் கைஸ், செகண்ட் ரோலையும் சீட்டை நம்ம முன்னாடி பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் லிவர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதனால் என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செகண்ட் ரோ சீட்ஸில் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் லிவரை பிடிச்சி கொஞ்சம் முன்னாடி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா பின்னாடி தேர்ட் ரோ சீட்டில் உட்காந்துட்டு வர பேசஞ்சருக்கு லெக் ரூம் அதிகரிக்கும். அண்ட் இப்போ பாருங்கள், நான் சீட்டை கொஞ்சம் முன்னாடி அட்ஜஸ்ட் பண்ணுறேன் என்னுடைய ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ என்னுடைய லெக் ரூம் பாருங்கள், நான் 6 ஃபீட் ஹைட்டாக இருந்தாலும் என்னுடைய கால் முட்டி டிரைவர் சீட்டில் டச் ஆகலை. அண்ட் ஹெட் ரூமும் பாருங்கள், என்னுடைய தலைக்கும் இந்த ரூஃபுக்கும் எவ்வளோ கேப் இருக்குன்னு.
அண்ட் செகண்ட் ரோ பேசஞ்சர் கன்வீனியன்ஸ்க்காக ரைட் சைடில் கிராப் ஹேண்டல் வித் கோட் ஹுக் இருக்குது. அண்ட் அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் கிராப் ஹேண்டல் வித் கோட் ஹுக் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த டோர்லேயும் சேம் இப்போ நம்ம செகண்ட் ரோ டோரில் பார்த்த பேட்டர்ன் தான் கிடைக்கும். அண்ட் செகண்ட் ரோவில் இந்த சீட் பார்த்தீங்கன்னா தனியாக இருக்குது. அண்ட் இந்த சீட்டையும் நீங்கள் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் கைஸ் எப்பவும் 7 சீட்டராக இருந்தாலும் சரி 8 சீட்டராக இருந்தாலும் சரி பின்னாடி செகண்ட் ரோவில் பெஞ்ச் சீட் கொடுத்துருப்பாங்க, அதாவது சோஃபா சீட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சீட்டில் என்ன ஒரு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இந்த சீட் தனியாகவும் அண்ட் இங்கே 2 பேர் உட்காந்துற மாதிரி ஒரு சீட் தனியாகவும் இருக்கும். ஸோ எந்த 7 சீட்டர் அண்ட் 8 சீட்டர் காராக இருந்தாலும் பேட்டர்ன் இப்படி தான் இருக்கும். அண்ட் கைஸ் தாராளமாக இங்கே 3 பேர் உட்கார முடியும். அண்ட் இன்னும் லீனாக இருந்தால் 4 பேர் கூட உட்காரலாம். அண்ட் செகண்ட் ரோ பேசஞ்சர் வசதிக்காக இங்கே ரியர் ஏசி வென்ட்ஸும் பாட்டில் ஹோல்டரும் அண்ட் 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டும் இருக்குது. இந்த சார்ஜிங் சாக்கெட் பார்த்தீங்கன்னா இலுமினேட்டரில் இருக்குது. ஸோ இதனால் நைட் டைமில் நீங்கள் சார்ஜிங் சாக்கெட்டை ஈஸியாக அசஸ் பண்ண முடியும். அண்ட் இங்கே சென்ட்ரலில் ஹம்ப் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக இருக்குது, அதாவது சின்னதாக இருக்குது. ஸோ இதனால் சென்ட்ரலில் உட்காந்துட்டு வர பேசஞ்சருக்கு லெக் ரூம் கம்ஃபர்ட் கிடைக்கும். அண்ட் செகண்ட் ரோவில் இருந்து ஃப்ரண்ட் லுக்கோட வியூ இப்படி தான் இருக்கும். அண்ட் இப்போ நம்ம ரியர் டைல் கேட்டை ஓப்பன் பண்ணலாம். டைல் கேட் ஓப்பன் பண்ணால் இன்சைட் வியூ இப்படி தான் இருக்கும். அண்ட் செகண்ட் ரோ டோரில் வைக்க வேண்டிய 2 ஸ்பீக்கர்ஸை மஹிந்திரா தேர்ட் ரோவில் வச்சிருக்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோ பேசஞ்சர்ஸும் செகண்ட் ரோ பேசஞ்சர்ஸும் மியூசிக்கை என்ஜாய் பண்ணுறதுக்கு. அண்ட் ஆல் ரோ சீட்ஸ் யூஸில் இருந்தாலும் லக்கேஜ் வைக்கிறதுக்கு இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் தேர்ட் ரோவை அசஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஃபுட் ஸ்டெப்பர் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த பக்கம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆட்ப்ளூ லீட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிவர் இருக்குது. இதை புல் பண்ணால் ஆட்ப்ளூ லீட் ஓப்பன் ஆகும். அண்ட் லெஃப்ட் சைட்லேயும் இதே மாதிரி ஒரு லிவர் கொடுத்துருக்குறாங்க. இந்த லிவரை நம்ம புல் பண்ணால் டீசல் லீட் ஓப்பன் ஆகும். ஸோ கைஸ் டீசல் லீட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க மஹிந்திரா. ஒன்று டிரைவர் சைடில் இருக்கிற அந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் டீசல் லீட் ஓப்பன் ஆகும். ஒருவேளை உங்கள் வண்டியில் பேட்டரி வீக் ஆகிடுச்சுன்னா அந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் லீட் ஓப்பன் ஆகாது. ஸோ அதுக்கு பதிலாக இங்கே லிவர் கொடுத்துருக்குறாங்க. இந்த லிவரை நீங்கள் புல் பண்ணால் டீசல் லீட் ஓப்பன் ஆகிடும். அண்ட் கைஸ் நம்ம தேர்ட் ரோ சீட்ஸை ஃபுல் ஃபோல்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் செகண்ட் ரோ சீட்டையும் நம்மளால் பெஞ்ச் ஃபோல்டிங் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோ சீட்ஸ் ஆல் தி வே பேக்கில் இருக்கிறதுனால தேர்ட் ரோ சீட் ஃபுல் ஃபோல்ட் ஆகலை. இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு கிளிப்பு போடுறேன். இப்போ பாருங்கள் இந்த ஸ்கார்பியோட டோட்டல் பூட் ஸ்பேஸ், அதாவது செகண்ட் ரோ சீட்ஸ் பார்த்தீங்கன்னா பெஞ்ச் ஃபோல்டிங் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் தேர்ட் ரோ சீட்ஸை பார்த்தீங்கன்னா சைட் வேஸில் ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கான லக்கேஜ் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 460 லிட்டர்ஸ். இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்கிற வேரியன்ட் S3+ 9 சீட்டர். ஸோ 9 சீட்டருங்கிறதுனால தான் சீட்ஸ் வந்து சைட் ஃபோல்டிங் ஆகியிருக்கு. இதுவே நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற வேரியன்ட் S7 8 சீட்டர். இது ஃப்ரண்ட் ஃபேசிங் சீட். இதை வந்து நீங்கள் முன்னாடி தான் ஃபோல்ட் பண்ணி வைக்க முடியும், இந்த மாதிரி சைடில் ஃபோல்ட் பண்ணி வைக்க முடியாது. ஸோ எப்படி பார்த்தாலும் எந்த வேரியண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் 460 லிட்டர் கிடைக்கும். அண்ட் கைஸ் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் எந்தெந்த வேரியண்ட்டில் என்னென்ன சீட்டிங் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும்னு. அண்ட் கைஸ் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல் ரோ சீட்ஸ்க்கும் சீட் பெல்ட்ஸ் கிடைக்கும். அண்ட் கைஸ் இப்போ நம்ம இந்த வண்டியோட இன்டீரியர் கம்ஃபர்ட் அண்ட் ஃபியூச்சர்ஸ் பற்றி பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் பற்றி பார்ப்போம். அண்ட் கைஸ் இந்த மஹிந்திரா ஸ்கார்பியோட பேஸ் வேரியன்ஸில் மட்டும் பவர் அண்ட் டார்க் மாறுபடுது. ஃபர்ஸ்ட் நாம இப்போ இந்த பேஸ் வேரியன்ஸில் கிடைக்கிற இன்ஜின் டைப் அண்ட் பவர் அண்ட் டார்க் அண்ட் டிரான்ஸ்மிஷன் டைப்ஸ் பற்றி பார்த்துடலாம். இன்ஜின் டைப் CRDI 4 சிலிண்டர் வித் 4 ஹார்ஸ் பெர் சிலிண்டரோட டர்போ சார்ஜர் எமாக் டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் 2179 cc. மேக்ஸ் பவர் 120 bhp அட் 4000 RPMல ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் மேக்ஸ் டார்க் 280 நியூட்டன் மீட்டர் அட் 1800 to 2800 RPMல ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் பேஸ் வேரியன்ஸில் கிடைக்கிற டிரான்ஸ்மிஷன் டைப் பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் வித் ரியர் வீல் டிரைவ் ஆப்ஷன் கொண்டது. அண்ட் இப்போ மற்ற வேரியன்ஸான S5, S7, S9, S11 கிடைக்கிற இன்ஜின் டைப் அண்ட் பவர் அண்ட் டார்க் அண்ட் டிரான்ஸ்மிஷன் டைப்ஸ் பார்த்தலாம். இன்ஜின் டைப் சேம் இன்ஜின் டைப் தான் இப்போ டிஸ்பிளேல ஷோ ஆகும். அண்ட் பவர் அண்ட் டார்க் மட்டும் மாறுபடுது. மேக்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா 140 bhp அட் 3750 RPMல ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் மேக்ஸ் டார்க் 319 நியூட்டன் மீட்டர் அட் 1500 to 2800 RPMல ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் இந்த வேரியன்ஸில் கிடைக்கிற டிரான்ஸ்மிஷன் டைப் பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் வித் ரியர் வீல் டிரைவ் ஆப்ஷன் கொண்டது. அண்ட் இந்த வண்டியோட ARAI சர்டிஃபிகேட்டோட மைலேஜ் 15 km/L.
லிட்டர் அண்ட் டீசல் டேங்கோடைய கெப்பாசிட்டி 60 லிட்டர்ஸ். அண்ட் இந்த வண்டியில் பேஸ் வேரியன்ஸோடைய டாப் ஸ்பீட் 163.81 km/h அண்ட் மற்ற வேரியன்ஸில் கிடைக்கிற டாப் ஸ்பீட் 165 km/h. அண்ட் இப்போ நம்ம இந்த வண்டியுடைய கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் ஃபீச்சர், சேஃப்டி ஃபீச்சர், என்டர்டைன்மெண்ட் அண்ட் கம்யூனிகேஷன் ஃபீச்சர் அண்ட் ஃபைனலாக கலர் ஆப்ஷன்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நாம இப்போ கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் ஃபீச்சர் பார்ப்போம். ஹைட்ராலிக் பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியர், ஏர் கண்டிஷனர் வித் ஹீட்டர், அட்ஜஸ்டபிள் டில்ட் ஸ்டீரிங், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், ரிமோட் ஃபியூல் லீட் ஓப்பனர், லோ ஃபியூல் வார்னிங் லைட், accessory power outlet, vanity mirror, front and rear reading lamps, rear seat headrest, cup holders front and rear, AC vents front and rear, seat lumbar support, cruise control, GPS navigation in 10 languages, bench folding in second row seat, side folding or 60/40 split in third row seat, keyless entry, voice control, USB charger in front, individual armrest for driver and co-passenger, dual tone fabric seats in S3 Plus, S5, S7 and S9 variants, dual tone leather seats in S level variants, extended power windows, roof mounted sunglass holder, front and rear 2-volt charging socket, hydraulic assisted bonnet, side foot stepper, manually adjustable IRVM, power antenna, smoked projector headlamps in S9 and S level variant, smoked reflector headlamps in S3 Plus, S5 and S7 variants, grab handles with Kotuk in front and rear, 7-inch infotainment system in S9 and S level variant, inbuilt audio system in S7 variant, adjustable driver seat, aerodynamic character lines, side body cladding, 460-liter boot space, roof rails in S7, S9 and S level variants, tachometer, electronic multi-trip meter, leather steering wheel in S level variant, leather wrapped gear lever, glove box storage space, digital clock, digital odometer, all row adjustable headrest, second row center armrest, sunshade with vanity mirror, chrome finished AC vents in S7, S9 and S level variant, rear spoiler in S7, S9 and S level variant, tubeless radial tire and skid plates போன்ற இன்னும் நிறைய ஃபியூச்சர் இந்த 4th ஜெனரேஷன் மஹிந்திரா ஸ்கார்பியோ BS6ல இருக்கு. அண்ட் இப்போ நம்ம இந்த வண்டியில கிடைக்கிற சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பத்தி பார்ப்போம். ABS, EBD, சென்ட்ரல் லாக்கிங், பவர் டோர் லாக், சைல்ட் சேஃப்டி லாக்ஸ், ஆன்டி டெஃப்ட் அலார்ம், dual airbag for driver and co-passenger in all variants, front impact beam, side impact beam, all row seat belts warning, door ajar warning, adjustable seat, tire pressure monitor, engine immobilizer, crash sensor, centrally mounted fuel tank, engine check warning, emergency call, panic brake indicator, manual override, static bending technology in headlamps, reverse parking camera, reverse parking sensors, driver information throw-in, infotainment system, average fuel consumption, distance to empty, service reminder, micro hybrid technology, automatic rain sensing wiper, automatic headlamps, follow me home headlamp, anti-pinch power windows for driver side only, speed alert, speed sensing auto door locks, isofix child seat mount, lane change indicator, gear shift indicator, eyebrow style LED daytime running lights in S9 and S level variants, LED tail lamps in all variants, LED high mounted stop lamp in all variants, front fog lamps in S9 and S level variant, rear defogger, wiper and washer and rear reflector போன்ற சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இந்த மஹிந்திரா ஸ்கார்பியோல கிடைக்கும். அண்ட் இப்போ நம்ம இந்த வண்டியில கிடைக்கிற என்டர்டைன்மெண்ட் அண்ட் கம்யூனிகேஷன் ஃபீச்சர்ஸ் பத்தி பார்ப்போம். ரேடியோ, 4 ஸ்பீக்கர்ஸ் இன் ஃப்ரண்ட் அண்ட் ரியர், இன்டிகிரேட்டட் 2D IN ஆடியோ, USB போர்ட், ஆக்சிலரி போர்ட், Bluetooth connectivity, S9 and S level variants had 7-inch infotainment system, Android Auto, Apple CarPlay, S7 variant have inbuilt audio system, Twitters are additional feature. அண்ட் இப்போ நம்ம இந்த வண்டியில் கிடைக்கிற கலர் ஆப்ஷன்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த மஹிந்திரா ஸ்கார்பியோ 4th ஜெனரேஷன் BS6ல பார்த்தீங்கன்னா 4 கலர் ஆப்ஷன்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க மஹிந்திரா. அது என்னன்னா பீரல் ஒயிட், நெப்போலியன் பிளாக், டீசர்ட் சில்வர், மோட்டன் ரெட் ரேஞ்ச். ஓகே கைஸ், 4th ஜெனரேஷன் மஹிந்திரா ஸ்கார்பியோ BS6ல கிடைக்கிற எல்லா வேரியன்ட்ஸோடைய டீட்டெயில்ஸும் நம்ம பார்த்துட்டோம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் கைஸ் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அண்ட் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க கைஸ். ஓகே கைஸ், மீண்டும் அடுத்த ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.